ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழையில மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 மீன் இந்த மாதிரி கிளி விட்டுலாம். அப்போ தான் மசாலா வந்து உள்ளெல்லாம் போகும். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து மீன் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து கலர் தான் கொடுக்கும், உரப்பு இருக்காது. இப்போ ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அந்த லெமன் ஜூஸே போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மீனில் வந்து தடவிடலாம். மீன் எல்லாமே நல்லா உள்ளெல்லாம் மசாலா படுற மாதிரி தடவி விட்டுறணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கீறி விட்டு அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நம்ம தேய்ச்சிடலாம். இடத்துலலாம் நல்லா மசாலா தேய்ச்சிடலாம். இப்போ எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா வந்து தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஃபேன் கடியில் வச்சு கூட காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா 1/2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணான்னா நம்ம நார்மல் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் 2 சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரும். நல்லா குழைவாக வந்து வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது முழு வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மீன் வந்து இன்னொரு சைடு வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து இதை எடுத்துடலாம். வாழை இலை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நெருப்பில் காட்டி நம்ம வாட்டி எடுத்துடலாம்.
இப்படி காமிச்சாதான் நம்ம இலையை மடிக்கும்போது கிளியாமல் இருக்கும். இலை எல்லாத்தையும் நம்ம வாட்டி வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம், மீனையும் வந்து பொரிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாழை இலையில் வச்சு நம்ம மடித்து எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த மீனை சேர்த்துடலாம். மேலே மசாலா போட்டுடலாம். நல்லா மீன் வந்து கவர் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம மீன் வந்து கவர் ஆகிற மாதிரி மசாலா வந்து போட்டாச்சு. இப்போ இலையை வந்து மடிச்சிடலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு இலை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வாழை நாரை வச்சு இதை கட்டிடலாம். வாழை நார் இல்லாட்டி நம்ம வந்து நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். இப்போ இதை மாதிரி வாழை இலையில் வந்து கட்டியாச்சு. இது போல் மீதி இருக்கிற மீனையும் நம்ம கட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா மீனையும் இது மாதிரி வாழை இலையில் வந்து கட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு சைடு வந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு வேகிறதுக்கு எப்படியோ குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வேக விடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இலையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போனா தான் உள்ளதும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்படியே ஒரு 20 நிமிஷமாவது வேக வைக்கணும். ஒரு சைடு ஒரு 10 நிமிஷமும், இன்னொரு சைடு ஒரு 10 நிமிஷமும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே பாத்திரத்துலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிரித்து பார்க்கலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் அப்படியே வந்து பாத்திரத்துலேயே விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பிரித்து பார்த்துடலாம். நமக்கு வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். நமக்கு வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மீனும் சூப்பராக வந்திருக்கு.